எங்க போகும், இங்கதான் ஷூட் எடுத்தாங்களான்னு வித்தியாசமான கேள்வி இவன் கேட்டான். வேர்ட் ஆஃப் பராசக்தி. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க நமக்கும் தெரியாது. காய்கறி கடையா சந்தை. இங்க ஏகப்பட்ட பண்டம் வச்சிருக்காங்க. இதை மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நேரத்துக்கு காலியா இருக்கும். சிவகார்த்தின் அந்த வேர்ட் ஆஃப் டூர் வரதுக்கே நம்ம ஒரு 1 hour ஆயிடுச்சு. நான் அவ்வளோ இருந்தது வரிசையாக பார்க்க. அதாவது டூருக்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இது எங்க போகும், இங்கதான் ஷூட் எடுத்தாங்களான்னு வித்தியாசமான கேள்வி இவன் கேட்டான். இங்கெல்லாம் எடுக்கல. இது இங்க இருக்கு, இங்கதான் எடுத்தாங்களான்னு கேள்வி. எக்யூப்மெண்ட்ஸ் தான் எடுத்துட்டு வந்து இங்க ப்ரமோஷனுக்காக வச்சிருக்காங்க. நீங்க ட்ரெய்லர் கட்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வேகமா போய் ஒரு ட்ரெயினை நிப்பாட்டுவாரு முகமுடி போட்டு. ஸோ அது இந்த ட்ரெயின் தான். இதுல சின்னதா இருக்கு, விஷுவல்ல பெருசா லோ ஆங்கிள் வச்சு பெருசா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலத்து ட்ரெயின் எப்படி அந்த நிலக்கரியெல்லாம் இருக்கிறதுலாம் உண்மை, மற்றபடி எல்லாமே செட்டப்பு. அந்த நிலக்கரி வந்து ஒரிஜினல் தான். ஏன்னா தொட்டு பார்த்தோம். ஏன்னா தர்மாக்குள்ள வச்சிருப்பாங்களோ நானும் ஒரு டவுட்ல நினைச்சேன். ஆனா தர்மாக்குள்ள ஒரிஜினல் நிலக்கரி தான். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ட்ரெயின் வந்து ஸ்ரீலங்கால ஷூட் பண்ணாங்களாம். இந்த ட்ரெயினை வச்சு அதை வந்து இப்போ இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறதா இங்க இருக்க அந்த அண்ணன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஸோ அங்கங்க இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல். உப்பு மாதிரி இல்ல, தெரிஞ்சதை சொல்றோம். அது எப்படி இருக்குமோ நீங்க எடுத்துக்கோங்க. ஃப்ரீ என்ட்ரி தான் போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போய் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா ப்ரோ டிக்கெட் எடுக்கணுமா? இங்க டிக்கெட் ஆபீஸ் இருக்கு. ஸோ இங்க நம்ம டிக்கெட் எடுத்து உள்ள போகணுமாங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. பராசக்தியோட வேர்ட் ஆஃப் டிக்கெட்டுங்கிறது தான் கொடுத்துருக்காங்க இவங்க. வேர்ட் ஆஃப் பராசக்தி. அதே மாதிரி உள்ள இருக்க கூண்டுலாம் எலி கூண்டுன்னு நினைச்சிடாதீங்க. அது வந்து நிறைய டிக்கெட் இதெல்லாம் வச்சிருக்க ரிலேட்டடா அந்த புக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. வாங்க ஸ்டேஷனை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் அந்த காலத்துல பெட்டி, அதாவது இந்த போஸ்ட் ஆபீஸ் பெட்டி, ஏதாவது பொருளை ட்ரெயின்ல எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ற பெட்டி. அந்த காலத்துல ஸ்டீல்ல இருக்கிற ஸ்டோன் பெஞ்ச். இது இன்னும் பழைய ஊர் சைட்லாம் இதெல்லாம் இருக்கு. ட்ராக்லாம் பார்த்தா தெரியும் பாருங்க. அதாவது அந்த காலத்துல இருக்கிற மணி கொண்டு இந்த டயர்ல தான் செஞ்சிருக்காங்க. செட்டப் தான், மணி இல்லை இது. ஸோ இந்த விஷுவல் நல்லா இருக்குது. அது இல்லாம அந்த காலத்துல இருக்கிற பெட்டிகள், அதாவது இப்ப நம்ம சூகேஸா யூஸ் பண்றதுலாம் அங்க ட்ரங்கு பெட்டின்னு சொல்லுவாங்க. இது எங்க பாட்டி வீட்டுல நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ட்ரங்கு பெட்டி. ஸோ இந்த பெட்டிலாம் தான் பார்த்திருக்கோம். அதுலயுமே பாத்தீங்கன்னா லெதர்ல இருக்கு. லெதர்ல இந்த மாதிரி பாக்ஸ் சூகேஸ்லாம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஸ்டீல் தான் ஃபுல்லா பார்த்திருக்கேன். அங்க இப்போ வந்து இந்த ஒரு லக்கேஜ் மேன் ஒருத்தன் கொண்டு போவாங்க. அப்போ மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வானில் ட்ராலி மாதிரி வச்சு எடுத்துட்டு போறதுதான் இருந்திருக்கு. வாங்க என்ன உள்ள என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாம். அதை விட அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த லைட் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர், அதாவது இதுலதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்பதான் ஆட்டோமேட்டிக்கா பேசுறதெல்லாம் இருக்கு. அப்போ மாஸ்டர் ஒருத்தர் இருந்து அந்த மைக்ல பார்த்து பேசி இந்த ட்ரெயின் இப்போ வருது அந்த இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க நமக்கும் தெரியாது. பட் பழைய படத்துல எல்லாம் ஒருத்தர் வாங்குவாரு, அப்படியே கீழே போடுவாரு. அந்த இது ட்ரெயினுக்குள்ள செட்டப்ஸ் எப்படி இருக்குங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதே மாதிரி தீ பரவட்டும்னு சிவகார்த்திகேயன் அவர் சொன்ன ஒரு டைலாக்ஸ் ஒன்று வரும். அந்த டைலாக் படத்துல ட்ரைலர் கட்ல தீ பரவட்டும்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் தான் அந்த ட்ரெயின்ல வச்சிருக்காங்க. வாங்க உள்ள ட்ரெயின்ல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த காலத்து ட்ரெயின் செட்டப்பு. அப்போ நடந்த போர்கள், அது ரிலேட்டடான தஞ்சை பெரிய கோவில், அந்த காலத்துல இருந்த கோவில்ஸ், அந்த காலத்துல இருந்த ரிக்ஷா. ஸோ ஃபுல்லாமே அப்படியே ஒரு விண்டேஜ் லுக், 80 லுக்ல எல்லாமே வச்சிருக்காங்க. அப்போ வைக்கிற சூட்கேஸ் வைக்கிற ஸ்டாண்டும் அந்த மாதிரி தான் இருந்தது. இது நான் சின்ன வயசுல, அதாவது நான் 90 கிட்ஸுங்கிறதுனால இதை உட்காந்து பார்த்ததுனால இது பண்ணக்கூடாதுங்கிறது, உட்காரக்கூடாதுன்றாங்க. ஸோ இந்த ஷேர்லாம், அதாவது 2 பேர் தான் ஒரு ஷேருக்கு உட்கார முடியும். 2 பேர் தான் ஒரு சீட்ல உட்கார முடியும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதுலயும் அடிச்சு போய் 4 பேர் நான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ இதான் ட்ரெயின் செட்டப். ஆனா அந்த காலத்துலயுமே ட்ரெயின் ப்ளூ கலர்ல. ஸோ ட்ரெயினை முடிச்சு அதுக்கப்புறம் எங்க போறோம்னா தெல்லகர் திடல். இது வந்து ஒரு பார்க் மாதிரி. ஸோ அந்த பார்க்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி, அந்த காலத்து மாட்டு வண்டியில இப்படிதான் போவாங்க. 80s மூவிஸ்லாம் நம்ம பார்த்தா தெரியும். மாடு எங்கடான்னு கேட்பான்னு நினைச்சேன், கேட்கல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதெல்லாம் இங்க இல்ல, வெறும் மாட்டு வண்டி மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை மட்டும் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போகலாம். இந்த தெல்லகர் திடல் தாண்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது அந்த காலத்து சூப்பர் மார்க்கெட்டும் கிடையாது, காய்கறி கடையா சந்தை. சந்தை இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரிதான் கூடையில வச்சு எல்லாம் சேல் பண்ணுவாங்க. மக்காச்சோளம், வாழைக்காய்,
இது பேரு சீனிக்கிழங்கு. சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க. இங்க ஏகப்பட்ட பண்டம் வச்சிருக்காங்க. இதை மட்டும் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நேரத்துக்கு காலியா இருக்கும். இது பண்டம்னு சொன்னா தெரியுமா தெரியல. ஸ்நாக்ஸ் ஊர் சைட்ல பண்டம்னு சொல்லுவாங்க, மதுரை திருநெல்வேலி சைட்ல. இங்க இதுல ஸ்நாக்ஸ், அதாவது என்னன்னா இது மூமெண்ட் ஸ்வீட் கடை, அந்த லாலா கடை சம்திங் சொல்லுவாங்க. இது வந்து மூவிங்லயே இருக்கும் போல. ஸோ மூவிங்லயே வச்சு எல்லாம் சேல் பண்ணிட்டு போவாங்க. ஸ்டேஷன், பார்க், வாட் எவர் எங்கனாலும் போய் பண்ணுவோம் மால. இந்த மாதிரி பாக்ஸ் இதெல்லாம் கூட ரீசெண்டா நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கலாம் வில்லேஜ் சைடு போனா. இதெல்லாம் ரொம்ப ரேரு. அதாவது வில்லேஜ் சைட்லயே கூட இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப இதெல்லாம் அவ்வளவா இருக்கிறது இல்ல. ஃபுல்லி க்ளோஸ்டா அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க ஒரு சில இதுல. ஸோ இதெல்லாம் இங்க இருக்குது. இது மட்டும் இல்லாம இருக்கிற ஒரு பெரிய இது அந்த அடியழகை சாங் இந்த கார்ல தான் எடுத்திருக்காங்க. தலைவன் இந்த கார்ல தான் பயங்கரமா ஓட்டு வருவாங்க. அதோட ஸ்ரீலீலா இந்த கார்ல தான் கியர் எல்லாம் போட்டு அதர்வாவை காப்பாத்திட்டு சிவகார்த்தின் கூட ஒரு டூயட்ஸ் பாடிட்டும் இதுல தான் போவாங்க. ஸோ கார் அந்த காலத்து விண்டேஜ் கார்னா விண்டேஜ் கார் தான். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு இந்த மூவிக்காக காரை ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து ஒரு பென்ஸ் BMW மாதிரி இந்த கார். இது பார்த்திங்கன்னா ரேடியோ ஸ்டேஷன், இந்த கிளாக், இந்த ரேடியோ, இது எல்லாமே அந்த காலத்தில் இருக்கிறது. இந்த பாட்டு போட்டு ஓடுறதெல்லாம் இப்போ அவ்வளோ நமக்கு எங்கேயும் கேட்க மாட்டோம். பட் இதெல்லாம் நம்ம பழைய படத்தில் பார்த்துருக்க அந்த 60s இருக்கிற எல்லா லுக்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல் இந்தியா ரேடியோ, அதாவது 90 கிட்ஸ்லாம் அதை கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா FM வரதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா ரேடியோ தான் அதிகமாக ஓடிட்டு இருந்தது. ஸோ அந்த ரேடியோவில் அவங்க பேசுகிறது இது பண்ணுறது ரிலேட்டடான சீக்வன்ஸ் எல்லாம் மூவிலையும் வந்திருக்குது. ஸோ அது ரிலேட்டடான எல்லாமே ப்ராப்ஸ், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. என்னடா வாய்ஸ் ஓவரில் பேசிகிட்டு இருக்கனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன மைக் இஷ்யூனால் வாய்ஸ் ஓவரில் கொடுக்க வேண்டியதாக போச்சு. நம்ம மைக் ரெக்கார்ட் ஆகாத என்னங்கிறத நம்ம டீம் ஆள் பார்க்காம விட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண்பானை எப்படி செய்கிறாங்க, அந்த மாட்டு வண்டி சக்கரத்தில் எப்படி சுற்றிக்கிட்டே செய்கிறாங்க, என்ன ஏதுங்கிறது எல்லாமே அங்கே எப்படி பண்ணுறாங்க, மண் கொலையிறது வைக்கிறது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. அந்த காலத்து வீடு செட்டப்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது அம்மி அரைக்கிறது, இந்த உளுந்து உடைக்கிறது, இந்த குழந்தைங்கள்லாம் இந்த வண்டி அப்படியே தள்ளிகிட்டே நடவண்டி மாதிரி ஓட்டுவாங்க. இப்போ அந்த ஒரு உட்கார வச்சு சிறுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் 90 கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நானே இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் இருந்தது. அப்புறம் வளர அடித்து உடச்சி பாட்டாக பிரித்து போட்டுருவோம். அந்த ஓட்டு செட்டப்ஸ்லாம் இன்னும் வில்லேஜ் சைட்லலாம் இருக்குது. அந்த ஓடு, அந்த டோரில் இருக்க டிசைன்ஸு அதெல்லாம் இப்போ இன்னும் பழைய ஊர் சைட்லலாம் இருக்குது. இந்த சோடா பாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கோலி சோடா வந்து இருக்கிற மாதிரி, அந்த காலத்தில் கோலி சோடா இந்த மாதிரி கலர் ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், அந்த கலரில் போட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த காலத்து தேட்டர் இது நானே 90 கிட்ஸில் இருக்கவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 70s 60s இருப்பவங்க தான் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அப்பா அம்மாலாம் அந்த தரையில் உட்காந்து படம் பார்த்தோம் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் 25 பைசா தான். 25 பைசாலாம் இப்போ எப்படி இருக்கும் கூட எங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் 90 கிட்ஸ் பார்த்துருப்போம். உள்ளே போய் படம் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் எங்களை படம் பார்க்க விடல, வெளியே பார்க்க விட்டாங்க, வீடியோ எதுவும் எடுக்க விடலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளியே வந்து புக்ஸ்லாம் சிவகார்த்திகேயன் ரிலேட்டடாக நிறையா வச்சுருந்தாங்க. வந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. என்னடா ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வர பாட்டோட புக், ஒரு குட்டி புக்கு மாதிரி பாட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணி வரும். அதாவது 90s கிட்ஸ் to 80 கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு படத்தில் வர சாங்ஸ் எல்லாத்தையுமே புக்காக போட்டு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை அப்படியே எஃப்எம்மில் வரும்போது பாட்டு பாடி காமெடி பண்ணிகிட்ருப்போம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு பராசக்தி வேர்ட் ஆஃப் டூர். அடுத்து எங்கே போகிறோங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.